கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/2/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். என் தேவனுடைய அன்பின் பிரசனத்தினாலே நிரப்புவீராக. என் தேவனுடைய கோலும் கைத்தறியும் இவருடைய தேற்றட்டம் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் வெற்றி தருவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையிலே அப்பா இவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கோலும் கைத்தறியும் இவரை தேற்றட்டும். என் தேவனுடைய மகிமை மாற்றம் இவரோடு இருக்கட்டும். அப்பா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி பலத்தை தந்து ஆசீர்வதித்து சகலத்தையுமே ஜெயிக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/2/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மை பார்க்கும்படி செய்ய இந்திய தேசத்தின் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் ஆளுகை செய்யட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொடுத்தோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.